இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இதயம் முரளி படத்தோட விமர்சனம். இந்த படத்துல அதர்வா, கயாடு லோஹார், பிரீத்தி முகுந்தன் முக்கியமான வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. கூடவே ஃபஹத் ஃபாசில், நாட்டி சுப்பிரமணியம், ராம்கி, சின்னி ஜெயந்த், திராவிட் செல்வம் அப்படின்னு பல பேரும் சின்ன சின்ன பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை தமன், இயக்கம் ஆகாஷ் பாஸ்கரன். இதய முரளி ஒரு ரொமான்டிக் டிராமா அப்படின்னு வச்சுக்கலாம். 35 வருஷங்களுக்கு முன்னாடி அதர்வாவோட அப்பா முரளி நடிச்சு வெளிவந்த இதயம் படத்துல அவரோட கேரக்டர் மாதிரி இந்த படத்துல அதர்வாவோட இதயா அப்படிங்கிற பாத்திரத்தை எழுதியிருக்காங்க. 90s கிட்ஸுக்காக வந்த காதல் கதை இந்த ஜென்சி காலகட்டத்தில் எடுபடுதா அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஜென்சிக்கு காதல் கதை அப்படின்னு எழுத இது வரைக்கும் எந்த டைரக்டரோ எழுத்தாளரோ சரியா வரவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1-2 எக்ஸப்ஷன்ஸ், த டிராகன் அப்படின்ற படங்கள் மாதிரி வந்திருக்கு. அதனால பல கதைகள் ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கன்வீனியன்ட்டாக செட் பண்ணி எழுதுறாங்க. இதனாலேயே கதைக்களம் கொஞ்சம் பார்த்து பழகி ஸ்டேலான ஒரு கதைக்களம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆனால் அதை ஃப்ரெஷ்ஷாக்க நல்ல ஆக்டிங், நல்ல கதை, காமெடி, இசை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த ஆஸ்பெக்ட்லாம் இந்த படத்தில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று பார்க்கலாம். முதல் விஷயம், படத்தோட கதாநாயகனோட பாத்திரம் டைட்டிலில் உள்ளபடி இதயம் படத்தில் முரளியோடைய பாத்திரம். அதாவது என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் தன் காதலை வெளிப்படுத்த தெரியாத அல்லது தைரியம் இல்லாத ஒரு பாத்திரம். அதனால இந்த கதையும் அதை சுற்றி தான் எழுத முடியும். திரும்ப அதையே எழுதுறதுக்கு பதிலாக இந்த காலகட்டத்துக்காக இந்த ஹீரோ இதயாவுக்கு ஒன்று இல்லை பல பல காதல்கள், ஸ்கூலில், காலேஜில், டியூஷன் கிளாஸ்லன்னு விதவிதமான காதல். இன்ட்ரோல் வரைக்கும் ஒவ்வொரு காதலையும் டீட்டெயிலாக ஹீரோயின் இன்ட்ரோ, சாங் சீக்வன்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட உள்ள காட்சிகள், ஏதாவது ஒரு தோசை திருப்பம், தடங்கள், கடைசியில் ஹீரோ காதலை சொல்லவே மாட்டார். ஒரு காதல் கதை முடிஞ்சதும் அடுத்த காதல், அடுத்த காதலி, மறுபடியும் நான் முன்னாடி சொன்ன அதே சீக்வன்ஸ் ரிப்பீட்டு. இன்டர்வலுக்கு அப்புறமும் இதே ஆட்களோட வேற செட்டிங்ல மறுபடியும் வேற சம்பவங்கள், அதுலயும் ஹீரோ காதலை சொல்லவே மாட்டாரு. இதுல எந்த காட்சியிலையும் காமெடியோ, எமோஷன்ஸோ, ரொமான்ஸோ, நடிப்போ இல்ல பாடல்களோ ஒன்றும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லைங்கிறது தான் இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய டிராகிங்கா, ஒரு போரிங்கா, இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல டார்ச்சர் அளவுக்கு எடுத்துட்டு போகுது. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்த பெரிய பிரச்சனை படத்தோட நீளம். ஒட்டு சொப்பே இல்லாத கதை, காட்சிகள், ஆனா ஒவ்வொரு காட்சியும் அதீதமான நீளம். அனாவசியமான காட்சிகள் வேற, பாடல்கள், தேவையே இல்லாத கிளைக்கதைகள், ராம்கி, நாட்டி, சின்னி ஜெயந்த், தமன் அப்படின்னு வீணான கேமியோஸ். படம் அளவே இல்லாம நீண்டுகிட்டே போகுது. இதனால கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துல இதனால ஹீரோ காதலை சொல்லுவாரா மாட்டாராங்கிறது ஒரு சஸ்பென்ஸா இல்லாம பொறுமையை சோதிக்கிற லெவலுக்கு போயிடுது. சீக்கிரம் சொல்லி படத்தை முடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிடுவோம். படத்தோட இன்னொரு பிரச்சனை, ரொம்பவே மேம்போக்கா யாரோ யாருக்கோ கதையை நரேட் பண்ற மாதிரியான காட்சிகள் தான் படம் முழுக்க வருது. இதுல கதாபாத்திரங்களோட பரிமாணங்களோ டெப்த்தோ எதுவுமே இல்லை. ஒரே மாதிரியான ரெப்டிட்டிவான காட்சிகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோவோட மற்ற குணங்கள் என்ன, காதலிக்கிறத தவிர அவருடைய திறமைகள் தான் என்ன, 2.25 மணி நேரத்துல நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால பாத்திரங்கள் மேல ஒரு பிடிப்போ, கதையில ஒரு ஈடுபாடோ நமக்கு ஏற்படவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் விட மோசமானது கிளைமேக்ஸ் காட்சிகள் தான். எந்த தப்புமே பண்ணாத அந்த கல்யாண பொண்ணு லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு ஏற்பாடு செஞ்ச கல்யாணம், அந்த கல்யாண பொண்ணோட அப்பா, இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்கிற மாதிரி ஹீரோவோட நண்பர்கள், ஃபஹத் ஃபாஸ் இதெல்லாம் நடந்துக்கிற மாதிரி வர காட்சிகள்லாம் கொஞ்சம் கூட ஒப்புக்கிற மாதிரியே இல்லை. இது எல்லாத்துக்குமே நாம இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரை தான் குறை சொல்லி ஆகணும். நடிப்புன்னு பார்த்தா எல்லாரும் கொடுத்த பாத்திரத்தை தேவையான அளவுக்கு நடிச்சு கொடுத்துருக்காங்க.
அதர்வாவுக்கு பாவம் பெரிய ஸ்கோப் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரே மாரி ரெப்படிட்டிவான காட்சிகள் இருக்கிறதுனால, திரும்ப திரும்ப அதே மாரி அவரும் நடிச்சிருக்காரு. தமன் மற்றும் இந்த சில யூடியூப் ஸ்டார்ஸ் எல்லாம் நடிப்புல பல படிகள் இன்னும் அவங்க முன்னேறி வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு காட்சியிலும் நமக்கு நல்லாவே தெரியுது. இசை, பாடல்கள் எல்லாமே ஒரு ஜெனரிக்கான ஒரு ஓகே, ஓகே ரகமா தான் இருந்தது. காமெடியும் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. மத்தபடி டெக்னிக்கலா இந்த செட்ஸு, காஸ்டியூம், லொகேஷன், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் நெறையவே செலவு பண்ணி எடுத்திருக்காங்கங்கிறது படம் பார்க்குற ஒவ்வொரு காட்சியிலயும் நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது இந்த படத்துல. அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, இதயம் முரளி பொறுமைய சோதிக்கிற ஒரு படம். எந்த விதமான ஒரு என்டர்டெயின்மென்ட் வேல்யூவோ, இல்ல ஒரு நாஸ்டால்ஜியாவோ, எந்த விதமான பாசிட்டிவ் விஷயங்களோ இல்லாத, ரொம்பவே நீளமான, போரிங்கான ஒரு படம். இது ஓடிடில வரும்போது கூட பார்க்க வேண்டாம். மீறி பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடயே பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.